வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் மீனு கவிதைகள். மீனு கவிதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா கவிதைகள் கதைகள் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏழை மகளின் காதல் பாகம் 2 தான் பார்க்க போகிறோம். இதனோட முதல் பாகம் ஆல்ரெடி லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் முதல் பாகத்தை பார்த்தா தான் 2வது பாகம் புரியும். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஏழை மகளின் காதல் இது என்ன கதைனா, இதோட முதல் பாகத்தோட தொடர்ச்சி. கண்ணன் பூமாரி தம்பதிக்கு கவிதா என்ற ஒரு தேவதை பிறக்கிறாள். அவளுடைய காதல் கதை தான். இவள் ஏழையே பிறப்பதனால் இவள் காதலில் படும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் தான் இந்த கதை. இது முதல் ஸ்டோரியை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் 2வது ஸ்டோரி புரியும். வாங்க நம்ம இப்போ ஏழை மகளின் காதல் பாகம் 2 கதைக்குள்ளே போகலாம். முதல் பாகத்தின் கடைசியில் கவிதாவும் விஜயும் தங்கள் காதலை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். காதல்களை சொன்னார்களா இல்லையா என்பதுதான் இந்த 2வது பாகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இரவு முழுவதும் கவிதா தூங்கவே இல்லை. விஜயை நினைத்து மிகவும் கனவு கொண்டிருக்கிறாள். நாளைக்கு நம்ம எப்படியாவது நம்முடைய காதலை சொல்லிவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். விஜயும் அங்கு உறங்கவே இல்லை. அவனும் காதலை சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் கவிதா பேசிய வார்த்தைகளும் அவன் மனதில் அசை போட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளை வேண்டாம் என்று சொல்லிவிடுவாளோ என்ற பயமும் ஒரு பதட்டமும் அவன் மனதில் இருந்து அசை போட்டு கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அவன் இப்படியாவது நம்முடைய காதலை வெளிப்படுத்தி அவளை தன் வசமாக்க வேண்டும் என்று விஜய் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் கவிதா இரவு முழுவதும் விஜயினுடைய நினைப்பில் காதல் மயக்கத்தில் இருக்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு விஜயை அந்த அளவுக்கு பிடித்திருந்தது. முதலில் ஒரு ஆணை பார்த்து காதல் கொள்ளும் போது அவளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தோன்றியது. இந்த காதலை அவள் விடுவதற்கு மனதில்லை. எப்படியாவது இந்த காதலை நாம் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவளோட மனதில் இருந்துச்சு. அதனால் காதலை எப்படியாவது சொல்லலாம்னு கவிதா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ விடியும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் போக 2 பேருக்கும் நகர்கின்றது. 2 பேரும் தன்னுடைய கற்பனை உலகில் வாழ ஆரம்பிக்கிறார்கள். இரவு முழுவதும் தினமும் படத்தில் வரும் பாடல்களை பார்த்து தங்களைப் போலவே அவர்கள் நினைத்து கொண்டு இந்த இரவை கழிக்கிறார்கள் இருவரும். இவர்களுக்கு அந்த பாடல்தான் மிகப்பெரிய ஒரு கீதமாக இருக்கிறது. மறுநாள் விடிய காலையில் காதலை சொல்ல வேண்டும் என்ற ஆசையில் இருவரும் இரவு முழுவதும் தூங்காமல் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றனர். காதல் பாடல்கள் அவர்கள் மனதில் மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். மறுநாள் காதலை சொல்ல மிகவும் ஆசையாக துடித்து கொண்டிருக்கிறாள் கவிதா. இது இவளுக்கு ஒரு முதல் அனுபவமாகவும் முதல் காதலாகும் கவிதாவுக்கு. விஜயின் மனதிலும் கவிதாவை பற்றிய எண்ணங்கள் ஒரு பட்டாம்பூச்சியைப் போல அவன் மனதை பறக்கடித்து கொண்டிருந்தது. அவன் கற்பனை உலகில் சிறுகடித்து கொண்டிருந்தான். விடியலை நோக்கி இருவரும் பாடல்களை கேட்டு கண்ணயர்ந்தனர். மறுநாள் விடியற்காலையில் கவிதா வேக வேகமாக எழுந்து தலை குளித்து நீராடி விஜய்க்கு காதலை சொல்வதற்காக தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டிருக்கிறாள். இன்று அவள் தன்னுடைய பட்டு பாவாடை தாவணியை எடுத்து கட்டிக்கொள்கிறாள். விஜயிடம் காதலை சொல்வதற்காக தலை நிறைய பூ, நகைகள், பொட்டு என வைத்து கொண்டு அவள் விஜயிடம் காதலை சொல்வதற்காக ஆர்வமாக கடைக்கு செல்ல கிளம்பி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு சாப்பிடக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு தன் காதலை சொல்ல போகிற அந்த எண்ணமும் பயம், பதட்டம் எல்லாம் அவள் மனதில் நிரம்பி வழிகிறது. விஜயும் காலையிலே எழுந்து வந்து அவள் வீட்டையே பார்த்து கொண்டிருந்திருக்கிறான். இதை அவள் பக்கத்து வீட்டில் இருக்கும் பாட்டி சொல்ல போய் தான் தெரிந்தது. அந்த பையன் காலையில் இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாமா, எதுக்குன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க போல். இது கவிதாவுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. விஜய் நம்மை இப்படியும் மறக்கவில்லை, தேடி வந்து விட்டார் என்று அவள் மனது கொஞ்சம் சந்தோஷமடைந்தது. இன்று எப்படியும் காதலை சொல்ல வேண்டும் என்று வேகமாக கடைக்கு உள்ளே நுழைகிறாள். கடையில் அன்று காலையில் யாரும் இல்லை. விஜய் மட்டும்
அங்கு உட்கார்ந்து நைட்டியை கட் பண்ணி கொண்டிருக்கிறான். உள்ளே நுழைந்த இவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் பயமும் பதட்டமும் இருக்கிறது. விஜி அவளை பார்த்து லேசாக புன்முறுவல் போன்று சிரிக்கிறான். இவளும் லேசாக சிரித்து கொண்டு இவள் வேலையை பார்க்க இவள் மிஷினுக்கு அருகில் செல்கிறாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மட்டும் இருக்கின்றனர். ஆனால் இன்னும் பேசவில்லை. விஜி அவளிடம் நைட்டியை கட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க வருகிறான். அப்பொழுதுதான், கவிதா, இன்று என்ன உனக்கு பிறந்த நாளா? ஏன் இன்று புது துணியெல்லாம் அணிந்து மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சொல்கிறான். இவளுக்கு சந்தோஷம் இன்னும் தலைக்கு ஏறியது. சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிப்பது போல ஒரு உணர்வு. ஆனாலும் விஜயை சொன்னதை வார்த்தையை கேட்டு அவள் வெட்கம் அடைகிறாள். இல்லை, இன்று எனக்கு பிறந்த நாள் இல்லை, சும்மா தான் நான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இருந்தாலும் விஜி, உனக்கு பட்டுப்பாவாடை தாவணி மிகவும் அழகாக இருக்கிறது, நீ தான் இந்த உலகத்திலே நல்ல அழகான பொண்ணு என்று அவளிடம் நன்றாக வழிகிறான். இவளும் அதை கேட்டு மிகவும் சந்தோஷம் அடைகிறாள். இருந்தாலும் காதலை சொல்வதற்காக தவித்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அவள் தைக்க ஆரம்பிக்கலாம் என்று தைக்க ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது விஜி வந்து, உனக்கு நான் சொல்லித் தருகிறேன் அப்படி என்று சொல்லி பக்கத்தில் வந்து அவளிடம் சொல்லித்தர ஆரம்பிக்கிறான். அப்பொழுது மெதுவாக அவனுடைய கையை கவிதாவின் மேல் கையில் வைக்கிறான். அவளுடைய உடம்பு அப்படியே புல்லரித்து போய்விட்டது. உடம்புக்குள் அப்படியே ஏதோ ஒன்று பரவியது போன்று, மின்சாரம் பரவியது போன்ற ஒரு உணர்வு. அவள் அப்படியே விஜியை மெல்ல பார்க்கிறாள். அவனும் அவளை மெல்ல பார்க்கிறான். அவள் வாயை திறந்து எதுவும் சொல்லவில்லை, மௌனமாகவே இருக்கிறாள். அப்பொழுது தன் கண்களால் கையை மட்டும் எடுங்கள் என்று கண்ணசைக்கிறாள். அவனும் எடுத்துக்கொள்கிறான். இருந்தாலும் அவளுக்கு ஏனென்றா எடுக்க சொன்னோம் என்று அந்த உணர்வும் உள்ளே இருக்கிறது. இப்பொழுது விஜயிடம் காதலை சொல்லலாமா வேண்டாமா என்று பலவித கட்ட யோசனையோடு யோசித்து கொண்டிருக்கிறாள். இப்படியே நாம் இருந்தால் கண்டிப்பாக காதலை யாரும் சொல்ல முடியாது என முதலில் விஜயே ஆரம்பிக்கிறான். கவிதா, எனக்கு உன்னை ரொம்ப பிடித்திருக்கிறது, நான் உன்னை காதலிக்கிறேன், நம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறான். இவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் இவள் காதலை வெளிப்படுத்த இன்னும் தயக்கமாகவே இருக்கிறாள். அவளுக்கு ஒரு புது உணர்வை போல இருக்கிறது. அதை எப்படி சொல்வது என அவளுக்கு தெரியவில்லை. அவனுக்கும் அவள் கண்களை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறான் விஜி. காதலை சொல்லிவிட்ட சந்தோஷத்தில் அவனும் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்போது ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றனர். கவிதா காதலை ஏற்றுக்கொள்கிறாள். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம், நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பேசலாம் என்று கவிதா சொல்கிறாள். இப்படியே இவர்களுடைய உரையாடல் தொடர்கிறது. இருவரும் இப்போது ஒரு கற்பனை உலகத்தில் மிதக்கப் போகிறார்கள். மிகவும் சந்தோஷமாக இவர்களின் வாழ்வு இருக்கப் போகிறது. காதலை சொன்ன சந்தோஷத்தில் மிகவும் சந்தோஷமாக இரவு முழுவதும் இவர்கள் தங்கள் வீட்டில் சாப்பிடாமல் ஒருவரை ஒருவர் நினைத்து மிகவும் சந்தோஷம் அடைகின்றனர். விஜிக்கு கவிதாவை நினைத்து மிகவும் சந்தோஷம் அடைகிறான். கவிதா விஜயின் ஒவ்வொரு முக அடையாளங்களையும் வைத்து ரசித்து கொண்டிருக்கிறாள். அவனுடைய சுருட்டை முடியும், அந்த மூக்கும், அழகான ஸ்ட்ராபெரி போன்ற உதடும் அவளுடைய கண்களில் வந்து வந்து போகிறது. விஜிக்கும் கவிதாவை பற்றிய அவள் பாவாடை தாவணி, கிராமத்து பொன் போன்ற அவளின் அழகு அவனை மிகவும் கவர்ந்தது. அவளை பற்றியே யோசித்து கொண்டிருக்கிறான். இருவருக்கும் இது ஒரு புது அனுபவமாகவே இருக்கிறது. இருவரும் தங்கள் காதலை வெளிப்படுத்திவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் அன்று இரவு நன்றாக தூங்குகின்றனர். ஆனால் எப்பயுமே காதலில் ஏதாவது ஒருவித தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும்.
ஆனால் இவர்களின் காதலில் இருக்கும் தடங்களை மீறி இவர்கள் காதலித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் வீடுகளில் யாருக்கும் தெரியவில்லை. கவிதாவின் வீட்டிற்கும் தெரியாது, விஜியின் வீட்டிற்கும் தெரியாமல் தங்கள் காதலை தொடர்கிறார்கள். இது கவிதாவின் தோழிக்கு மட்டுமே தெரியும். கவிதாவின் தோழி சுயரூபங்கள் சிறிது காலத்தில் தெரிய வருகிறது. ஏனென்றால் கவிதாவின் தோழி சொல்கிறாள், எனக்கு விஜயை ரொம்ப பிடிக்கும், எனக்கு விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. ஆனால் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் விஜயை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட எப்படியாவது லவ்வை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ சொல்லிட்ட கவிதா, விஜிக்கு உன்னையே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி என்று சொல்கிறாள். இது கவிதாவுக்கு தூக்கி வாரி போட்டதை போல் இருந்தது. ஐயோ, நம்முடனே இருந்து விஜயை காதலித்திருக்கிறார், ஆனால் நம்மிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்று. ஆனால் விஜிக்கோ கவிதாவை தான் பிடித்திருந்தது. அவளை, கவிதாவின் தோழியை அவன் தங்கையாக மட்டுமே பார்த்து வருகிறான். ஆனால் அவளின் மனதில் இப்படி ஒரு கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்கின்றது. இதனால் இவள், கவிதாவின் தோழி, கவிதாவிடம் விஜி ரொம்ப கெட்டவன், அவனை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, அவன் நல்லவன் கிடையாது என தினமும் ஏதாவது ஒன்றை சொல்லி அவர்களின் காதலை பிரித்துவிடவே முயல்கிறாள். ஆனாலும் அதை கவிதா கண்டு கொள்ளவில்லை. எனக்கு விஜயை பற்றி தெரியும், அவன் எப்படி இருந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறாள். அப்போது கவிதாவின் தோழி அவளிடம் சொல்கிறாள், விஜய் ஆல்ரெடி ஒரு பெண்ணை காதலித்து அவளால் தோல்வியுற்று அவள் பெயரை கையில் பச்சை குத்தியிருக்கிறான் என்கிறாள். அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் விஜயின் அந்த முன்னாள் காதலிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருந்தது. இது விஜய்க்கு இரண்டாவது காதல் தான், ஆனால் கவிதாவுக்கு முதல் காதல். இருந்தாலும் அவள் விஜயின் மேல் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறாள். தன்னை ஏமாற்றி விட மாட்டான், எப்படியும் தன்னை கல்யாணம் செய்து கொள்வான் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறாள். ஆனால் கவிதாவின் தோழியோ அவளின் மனதில் தீய எண்ணங்களை விதைக்கிறாள். அவள் இதை பற்றி விஜயிடமே கேட்டுவிடலாம் என்று நினைக்கிறாள். ஆனால் விஜயிடம் முதல் காதலை பற்றி கேட்பதற்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. இதனால் அவர்களுக்குள் ஒரு பிரிவு வந்துவிடுமோ என்ற எண்ணமும் கவிதாவின் மனதில் தோன்றுகிறது. ஆனால் இதை எப்படியாவது விஜயிடம் நம்ம கேட்டு விடுவோம் என்று முயல்கிறாள். விஜயிடம் போய் உங்கள் முன்னாள் காதலை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லவும் விஜய்க்கு தூக்கி வாரி போடுகிறது. விஜய் இந்த நேரத்தில் பொய் எதுவும் சொல்லவில்லை, உண்மையை ஒத்துக்கொள்கிறான். ஆமாம், நான் இதற்கு முன் இந்து என்ற பெண்ணை காதலித்தேன். நாங்கள் இருவரும் ஸ்கூல் படிக்கும் போது காதலித்து கொண்டுதான் இருந்தோம். ஆனால் அவள் காலேஜ் போவதற்காக மேற்படிப்பை தொடர சென்று விட்டாள். அதன் பிறகு எங்கள் காதல் இல்லை, அதோடு முடிந்து விட்டது. அதன் பிறகு அவள் என்னை பார்க்கவே இல்லை, நானும் அவளை பார்க்கவே இல்லை. இறுதியில் அவள் திருமணம் முடிந்து ஒரு குழந்தையுடன் இருக்கிறாள் என்ற செய்தி மட்டும் வந்தது என்று விஜய் சொல்கிறார். இப்போது கவிதாவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வருகிறது. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமானது என்று தெரிந்ததும் அவள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறாள். இருந்தாலும் அவள் அந்த காதலை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது அவன் சிறு வயதில் செய்த ஒரு காதல் தவறு என்று அவள் நினைத்து கொள்கிறாள். இப்பொழுது இவர்களுக்கு இது ஒரு மெச்சூரான வயசு என்பதால் தங்கள் காதலின் மேல் இருவரும் மிகவும் உறுதியாக இருக்கின்றனர். எப்படியும் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொண்டு எந்த பிரிவும் இல்லாமல் வாழ்கின்றனர். ஆனால் இதை கெடுப்பதற்கு கவிதாவின் தோழி மிகவும் முயற்சிக்கிறாள். எப்படியாவது இவர்களின் காதலை கெடுத்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து விஜயினுடைய வீட்டில் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாள். இந்த விஷயம் வெளியே தெரியவும் கவிதாவை கூப்பிட்டு அவர்கள் திட்டுகிறார்கள். நான் ஏற்கனவே உனக்கு அவன் அண்ணன் என்று சொல்லியிருக்கிறேன், நீ திரும்பவும் அவனை காதலிக்கிறாயா என்று அவளை வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து திட்டுகின்றனர். ஆனாலும் அவர் சொந்தம் இல்லை என்று இவளுக்கு தெரியும். இவள் அம்மாவிடம் அவள் கேட்டிருக்கிறாள், அவன் நமக்கு சொந்தம் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் இவர்களை பிரிப்பதற்காகவே இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள்.
இவர்களை காதலை பிரிப்பதற்கு அவர்கள் மிகவும் முயற்சிக்க காரணம் ஒன்று, இவள் ஏழை என்பதன் காரணமே. விஜயை ஒரு நல்ல வசதியான வீட்டு பையன் என்பதால் அவனை ஏன் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அதனால் கவிதாவை திட்டிவிட்டு இதை வெளியில் தெரியாமல் பார்த்து கொள்கிறார்கள். இந்த விஷயம் வெளியே தெரியாமல் கவிதாவும் தன்னுடைய வீட்டில் காதலை சொல்லவில்லை. இப்படியே இவர்கள் காதலை சொல்லாமலே இவர்கள் வெளியில் தெரியாமலும் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் கவிதாவின் தோழியோ மிகவும் விஷமத்துடன் இவர்கள் காதலை கெடுக்கவே முயற்சி செய்கிறாள். இவர்களை எப்படியாவது எல்லாரிடம் சொல்லிவிட வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்த எல்லாரிடமும் சொல்லிவிடுகிறாள். அவர்கள் எல்லோரும் இவள் எப்படி விஜயை காதலித்து கல்யாணம் பண்ணுவது, இது எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று அந்த கடையில் வேலை பார்க்கும் சிலரும் இவர்கள் காதலை கெடுப்பதற்காக விஜயை பற்றிய பல விஷயங்களை சொல்கிறார்கள். அவன் மிகவும் மோசமானவன், குடிகாரன், அவன் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறான் என்று அவள் மனதில் விஜயை பற்றிய தவறான எண்ணங்களை எல்லோருமே பரப்புகின்றனர். இப்போது அவர்கள் காதலுக்கு அந்த குடும்பம் மட்டுமில்லை, அந்த கடையில் உள்ள அனைவருமே சேர்ந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் விஜய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விஜய் எல்லாரிடமும் நன்றாக பழகுபவன், எல்லோரிடமும் சிரித்து மகிழ்ந்து கள்ளங்கபடம் இல்லாமல் பேசி மகிழ்வான். எல்லோரையும் சிரிக்க வைத்து கொண்டே இருப்பான். அதனால் எல்லோரும் விஜயை ரொம்பவே பிடிக்கும். விஜயின் மேல் அந்த கடையில் இருக்கும் 2-3 பேர் அவனை காதலிக்கின்றனர். ஆனால் விஜய்க்கு பிடித்ததோ கவிதாவை மட்டும்தான். இது அவர்களுக்கெல்லாம் மிகவும் எரிச்சல் அடைய செய்கிறது. அதனால் இந்த காதலை பிரிக்க எல்லாவித முயற்சியையும் மேற்கொள்கின்றனர். ஆனால் கவிதா எதையும் நம்பவில்லை. ஏனென்றால் அவள் விஜயின் மேல் அளவு கடந்த உண்மையான காதலை வைத்துள்ளாள். உண்மை காதலுக்கு முன் இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு காதில் விழவே இல்லை. இருந்தாலும் அவள் விஜயிடம் அவ்வப்போது எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொண்டே இருக்கிறாள். நம்முடைய காதல் தெரிந்து விட்டது அண்ணன் என்று சொல்கிறாங்க. விஜய், நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் கவிதா, நான் செத்துவிட்டாலும் நீதான் எனக்கு பொண்டாட்டி என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். அதை இந்த காலத்தில் எப்போதும் யாராலும் மாற்ற முடியாது. நான் இறந்தாலும் நீ மட்டும்தான் எனக்கு மனைவி என்று அவளிடம் உறுதியாக வாக்களிக்கிறான். இப்பொழுது கவிதா நிம்மதியாக இருக்கிறாள். இருவரும் அப்படியே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கின்றனர் தனிமையில். தங்கள் காதலை எப்படியாவது வெற்றியடைந்து கல்யாணம் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று இருவரும் கனவு காணுகின்றனர். ஆனால் இவர்களின் திருமணம் முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் கவிதாவின் வீட்டில் இன்னும் இந்த விஷயம் தெரியாது. இவளுடைய வீட்டில் தெரிந்தால் இவளுடைய அம்மா அப்பா எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் அண்ணன் உறவினர்கள் எல்லாம் இவரை மிகவும் மோசமாக பேசுவார்கள். ஏனென்றால் இவர்கள் ஏழையாக இருக்கும் ஒரு காரணத்தால் இவர்களை காதலை ஏற்றுக்கொள்ள எல்லோருமே மிகவும் கண்டிப்பாக மாட்டேன் என்றுதான் சொல்வார்கள். விஜய் மிகவும் வசதியானவன், கவிதா மிகவும் ஏழை. ஆனால் இவர்களின் காதலுக்கோ அந்த பாகுபாடு தெரியவில்லை. இவர்களின் காதலுக்கு எந்த பாகுபாடும் தெரியவில்லை. இவர்களின் உண்மை காதல் மட்டுமே அவர்கள் கண்களில் தெரிகிறது. சுற்றி இருக்கும் உறவுகள் இவர்கள் காதலை ஏற்றுக்கொள்வார்களா என்று தெரியவில்லை. இருந்தாலும் இவர்கள் தங்கள் காதல் பயணத்தை நன்றாக தொடர்கின்றனர். வெளியில் ஊர் சுற்றுவது, சந்தோஷமாக இருப்பது என்று நன்றாக சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை ரசித்து காதலித்து வாழ்கின்றனர். இப்படியே இவர்கள் நன்றாக யாருக்கும் தெரியாமல் வெளியில் செல்வது, எங்கேயாவது போய் வெளியில் சாப்பிடுவது, தனிமையில் சந்திப்பது என்று மிகவும் சந்தோஷமாகவே காதலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கடைக்கு வரும்போது எதுவும் தெரியாத போல் இருவரும் இருந்து கொள்வர். இருந்தாலும் அங்கு உள்ளவர்கள் இவர்களை நோட்டமிட்டு கொண்டே இருந்தனர். விஜய் கடையில் அனைவரிடம் காமெடியாக பேசுவது போலவே கவிதாவிடமும் பேசிவிடுவான் எப்படியாவது. அதுவே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியாக இருக்கும். கவிதாவும் விஜயும் தங்கள் பேசுவதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். விஜய் ஏதாவது ஒரு காமெடி செய்து
கவிதாவை சிரிக்க வைத்து கொண்டே இருப்பான். அவளுக்கு அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். விஜயுடன் அவளுக்கு பிடித்த குணமே அவன் காமெடியாக பேசுவதுதான். அவனுடைய அந்த கள்ளக்கபடம் இல்லாத சிரிப்பு, அந்த சந்தோஷம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் முழுவதுமாக அவளை பார்த்து ரசித்து கொண்டே இருப்பான். இது அவளுக்கு தெரிந்தும் இவள் சிரித்து கொண்டே தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பாள். விஜய் தூரமாக அவளை எப்பொழுதுமே ரசித்து பார்ப்பான். விஜய்க்கு அந்த அளவுக்கு கவிதாவை மிகவும் பிடித்திருந்தது. அவன் கண்களுக்கு கவிதா மட்டுமே ஒரு அழகு தேவதை போல தெரிந்தாள். கவிதா விஜயை பார்க்கவே பயந்தாள். கடையில் இருக்கும் அனைவரும் பார்த்து விடுவார்கள் என்ற பயத்தில் குனிந்து கொண்டு தூரமாக வரும்போது மட்டுமே விஜயை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் கடையில் இருக்கும் அனைவரும் இவர்களின் காதலுக்கு ஒரு எதிரியாகவே மாறிவிட்டனர். அந்த குடும்பம் மட்டுமல்லாமல் இவர்களை எல்லாருமே வெறுக்கின்றனர். கவிதாவிடம் சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்ததும் விஜயை பற்றி குறை சொல்வதை கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரும் நிறுத்திவிட்டனர். கவிதாவின் தோழியும் ஒரு வழியாக எல்லோரிடமும் சொல்லிவிட்டோம் என்று அமைதியாகிவிட்டாள். இனிமேல் அவர்கள் எப்படியும் இவர்கள் காதலை பிரித்து விடுவார்கள் என்று கவிதாவின் தோழிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒன்று மனதில் இருந்தது. அதனால் இவர்கள் பண்ணுவதை அவள் கண்டு கொள்ளவே இல்லை. நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் காதல் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்று கவிதாவின் தோழி மனதில் நினைத்து கொண்டாள். கவிதாவுக்கு தன்னுடைய தோழி இந்த மாதிரி செய்வாள் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. இந்த காலத்தில் நட்பு கூட நமக்கு எதிரியாக மாறிவிட்டது என்று அவள் மிகவும் வருத்தமடைந்தாள். இருந்தாலும் விஜயின் காதலை அவள் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. கண்டிப்பாக விஜயை காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய மனதில் ஆசையை வளர்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இவர்களின் கல்யாணம் நடக்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் கவிதா ஏழை என்பதால் அவளை ஏற்றுக்கொள்ள கண்டிப்பாக யாரும் மாட்டார்கள். இது எப்படி விஜய் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரப்போகிறான் என்று தெரியவில்லை. கவிதாவும் இதிலிருந்து எப்படி மீண்டு தங்கள் காதலை வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. இவர்கள் காதலில் வெற்றி அடைந்தார்களா, திருமணம் செய்தார்களா என்பதை அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இவர்களின் காதல் கைகூடியதா என்பதை நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம். பாகம் 3ல் பார்க்கலாம். பாகம் 1 பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கவிதைகள் பிடித்திருந்தா, கதைகள் பிடித்திருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இன்னும் நான் கதைகள் நல்லா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய நல்லதோ கெட்டதோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது எப்படி நான் இன்னும் நல்லா ட்ரை பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் கொடுத்துருங்க. பெல் ஐக்கானை கிளிக்